சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் வரும். அந்த நாளில் வந்து திரும்பவும் ஒரு சண்டி ஹோமம், அந்த சண்டி வந்து மகா சண்டி ஹோமமாகவோ அல்லது சண்டி நவாட்சரியாகவோ நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக திட்டமிட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இவ்வளவு நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பதார்த்தங்கள் ஒவ்வொரு ஆகுதிக்கு ஒவ்வொன்று போட்டோம், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த மகாசண்டி ஹோமத்தில் இந்த மாதிரி போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் மகாசண்டியில் நம்ம வந்து அம்பாலோட அவளுடைய அவளுடைய பிறப்பிலிருந்து அவள் வந்து யுத்தம் செய்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் வந்து ஒரு ஸ்லாகிச்சு சொல்லிட்டே நம்ம வந்து செய்யறது தான் அந்த வந்து மகாசண்டி அப்படின்றது. ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நாம் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு உள்ளுக்குள்ள போட்டிருக்கிறதுடைய இந்த ரக்ஷை, இதை வந்து ரக்ஷான்னு சொல்லுவோம். இதிலிருந்து எடுத்து அந்த ரக்ஷையை நம்ம வந்து நெற்றிக்கிட்டுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இதிலிருந்து இந்த ஒரு ரக்ஷையை வந்து எல்லாரும் எடுத்து அடுத்து வரக்கூடிய அந்த பஞ்சமிக்கு யாரெல்லாம் நேரில் வரீங்களோ அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து சண்டி ஹோமத்துக்கு வந்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த தடவை வந்தவங்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா எங்ககிட்ட. ஸோ அடுத்த தடவை வரும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கூடியவர்களை அவர்களுக்கு மட்டும் அது மாதிரியான விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் இருந்து அம்பாலை சேவிச்சிருக்கீங்க, அதனால அவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் கொண்டு போய் வைத்துக் கொள்வதும் சரி, நாம் நெற்றியில் தினசரி இட்டுக் கொள்வதும் சரி, மகா பெரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்பப்போ நம்ம வந்து பண்ணும்பொழுதே தெரியும். அதே போல் வந்து யாராவது குழந்தைங்க இருந்தாலும் சரி, 1-2 முறை நான் அதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஹோமம் இங்கே நடக்கும்போதும் கிடையாது, எங்கே ஒரு இடத்துல நடந்தாலும் குழந்தைங்க இருக்கும்போது குழந்தைகளுக்கு தெரியாது. அது அப்படியே அந்த விளையாடிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கையை விடுறது. அது சில பேர் வந்து அதுக்குள்ளே அது நல்ல சுதையாயிடுச்சு அப்படின்ற மாதிரியா இருந்தால், இப்போ வந்து பார்த்தோன்னா இது எல்லாம் சுதையாகவில்லை. இன்னும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நாளைக்கு நைட் ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஆகும். அது மாதிரி ஆனதுக்கப்புறம் நாளை மறுநாள் முழுசாக சுதையாகிறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே கையை விடுவது அப்படிங்கிறது அம்பாளுக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், உணவளிக்கிறதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அம்பாளை நம்ம வந்து ஆவாகனம் பண்ணுறோம். முதல்ல கலச ஆவாகனம் பண்ணுறோம். கலச ஆவாகனம் பண்ணிவிட்டு அவளுக்கு எல்லா விதமான ஒரு பூஜைகளையுமே செய்து முடித்து விட்டு பின்னர் அவளை வந்து நம்ம அக்னியிலே ஆவாகனம் பண்ணி, அதாவது நீராகவும் நெருப்பாகவும், பஞ்சபூதங்களிலே நீராகவும் நெருப்பாகவும் நம்ம வந்து அம்பாளை வழிபடுகிறோம். அப்போ அந்த அக்னியில் வர சொல்லி அம்பாளை கூப்பிட்டு அப்போ அந்த அக்னியில் தான் நம்ம வந்து அவளுக்கு போடக்கூடியது எல்லாமே அவளை வரவைத்ததுனால் அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைகள் அப்படின்னு வச்சுக்கலாமே. நம்ம ரொம்ப சாமானியமான ஒரு விஷயமாக சொல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக அவளுக்கு நாம் வந்து உடை கொடுக்குறோம். அவளுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கந்தங்கள் எல்லாமே கொடுக்குறோம். அவளுக்கு தூப தீப நிவேதனம் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரியாக எல்லா விதமான அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து உணவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதெல்லாம் உள்ள செரிக்க வேண்டும் அல்லவா. அதற்காக நம்ம வந்து தாம்பூலமும் கொடுக்குறோம். ஒவ்வொரு முறையுமே அந்த தாம்பூலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதுதான் வந்து இதோடைய ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா நினைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஹோமத்திலையுமே அது முழுமையாக சுதையாகாமல் நிறைய பேருக்கு வந்து அதில் இருந்து இருக்கிற அந்த ரக்கையை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுடைய வாழ்வு மாறிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது அந்த நம்பிக்கை என்னமோ அந்த மாதிரி வாழ்வு மாறிவிடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அம்பாளை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். அதே போல் அது இந்த நவராத்திரி விஷயம் மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது மாதிரியான ஒரு நாட்களில் செய்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தான். அட் த சேம் டைம் சாப்பிட்ற தட்டுக்குள்ள அம்பாளுடைய தட்டுக்குள்ள நம்ம வந்து கையை விட்டு பிடுங்குற மாதிரியான ஒரு விஷயம். அதனால எந்த ஒரு இடத்துலையுமே அது அம்பாளுக்காக நடந்தாலும் சரி, அல்லது வந்து ஏதாவது ஒரு ருத்ரனுக்காக நடந்தாலோ அல்லது எந்த ஒரு தெய்வத்திற்காக நடந்தக்கூடிய ஒரு ஹோமங்களிலே உங்களுடைய குழந்தைகளோ நீங்களோ அது மாதிரியான பக்கத்தில் போயிட்டு அப்படியே வந்து கையை விட்டு எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து செய்து விடாதீர்கள். அதற்கு வந்து உண்டான உரிமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த ரட்சையை எடுத்துக் கொடுக்கக்கூடியவர்களுடைய உரிமை அப்படின்றது அதை செய்த அந்த பூஜையை செஞ்சிருப்பாங்களே, அந்த பூஜையும் அந்த ஹோமத்தையும் செய்திருப்பார்களே அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அதனால அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னால் நாம வந்து எவ்வளோ பெரிய விஷயம் செய்தாலுமே அதற்கு பலன் இல்லாமல் போயக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு இந்த மாதிரியான விஷயத்தினால பலன் இல்லைங்கிறதுலாம் நமக்கு யாரும் வந்து சொல்லவும் மாட்டாங்க, நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நாம் ஒரு வேண்டாத ஒரு நெகட்டிவ் கர்மா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. இப்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹெர்ப் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அதாவது மூலிகை அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுக்குறோம். இதில் பர்டிகுலராக வந்து இந்த கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒவ்வொரு மூலிகைக்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு மூலிகைன்னு கிடையாது. ஈவன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏலக்காய் ஆட்டும் கிராம்பாகட்டும் அல்லது ஒரு துவரம் பருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது செவ்வாயோடதுன்னு சொல்கிறோம். உளுந்து வடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே வந்து நம்ம வந்து ராகுவோடதுன்னு சொல்கிறோம். அதில் வந்து உளுந்து இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக உளுந்து வடையோட தேங்காய் சட்னி வச்சோம்னா அது வந்து ராகுவுக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது பெரும்பாலும் அதில் என்ன இன்க்ரீடியன்ட் கலந்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து அந்த உளுந்தில் வந்து நம்ம வந்து எண்ணெயில் காயுது அதனால சனி, அது நெருப்பில் இருக்குது அதனால செவ்வாய், இப்படியெல்லாம் நம்ம வந்து நீண்டு போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கைக்கு இதில் முடிவே இருக்கக்கூடாது. பெரும்பாலும் ஒரு விஷயத்தில் எது பிரதானமாக அதிகமாக இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும்.
ஸோ அப்போ அது மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு ஹெர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து செவ்வாய்க்குரியது. அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சபூதங்களிலே நெருப்புக்கு உண்டானது அப்படின்றது. இதை வந்து கடனுக்காக அப்படின்ற மாதிரியான விஷயமா யூஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணுங்கன்னா, இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு அந்த சிகப்பு துணியில் முடிந்து வீட்டில் ஏதாவது ஒரு கேஷ் பாக்ஸில் வைக்கிறது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு கடன் அப்படின்ற மாதிரி. யாராவது கடன் அல்லது நீங்கள் வந்து அதாவது நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, அவங்க வந்து அதை வாங்கிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்காம உங்களை மிரட்டுறாங்க, இல்லை உங்களை அவமானப்படுத்துகிறார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலோ, அல்லது நீங்கள் கடன் வாங்கி இருக்கிறீர்கள், உங்களே அதை வந்து கந்து வட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ நீங்க ஜென்யூனா திருப்பி கொடுத்துடணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக வேணும்னு உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறார். அதாவது அவமானப்படுத்துவது நம்மை வந்து தர்மத்திற்கு மாறாக நம்மை வந்து துன்புறுத்துவது அப்படின்ற மாதிரி வார்த்தைகளாலோ அல்லது அவர்களுடைய செயல்களினாலோ அந்த மாதிரியான விஷயத்திற்கு மட்டும் இதை செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். இதை வந்து வீணடிச்சிட வேண்டாம். நமக்கு இருந்ததுன்னா அது வந்து நம்ம கடனும் தீரும் பணமும் வரும் அப்படின்ற மாதிரி இல்லை. இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, அதோட கல்பூரமோ அல்லது இந்த மாதிரி விரட்டியோ ஏதாவது ஒன்று வைத்து செவ்வாய்க்கிழமை இரவு 8:15 9 மணிக்குள்ளாக பார்த்து தெற்கு பகுதியில் நின்றுக்கோங்க. தெற்க பார்த்து இல்லை, தெற்கு பகுதி. நீங்க தெற்க பார்த்து நிற்க கூடாது, தெற்கு பகுதியிலே நிற்க வேண்டும். அந்த தெற்கு பகுதியிலே நின்றுட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நெருப்பால எரிச்சிட வேண்டியதுதான். அந்த எரியும் பொழுது இது வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம், வீட்டுக்கு வெளியிலையும் செய்யலாம். நம்ம வீட்டுக்குள்ள செய்யறதுனால நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்து விடுமோ அப்படின்லாம் நடக்காது. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே யாருக்கும் தீங்கு வராது. நல்லது நடக்கலாம், நடக்காம போகலாம், அவங்களோட எண்ணத்தை பொறுத்தது. ஆனால் தீங்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் வராதுன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் அந்த விஷயத்தை வைத்து நம்ம எரித்து விடுவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரும். இந்த மாதிரி ப்ரொவைடர் நம்ம கடன் வந்து யாருக்காவது கொடுத்துட்டோ அல்லது கடன் வாங்கிவிட்டோ அதனால் மிகப்பெரிய ஒரு சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தினம் தினம் அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் மட்டும் அதை செய்யுங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு எண்ணம் இல்லை, அவங்க நம்மளை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் அர்ஜென்ட்டு, ஆனால் நம்மளுக்கு கேட்குறாங்க, நம்மகிட்டையும் பணம் இல்லை, ஆனால் அவங்க ப்ரெஷர் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம வந்து சாதாரணமாக அவங்க வந்து எப்படியாவது கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க, நார்மலான முறையில் கேட்குறாங்கன்னு அதுக்கெல்லாம் இதை எரிச்சோம்னா இந்த விஷயமும் நடக்காமல் போய்விடும். அதே சமயத்திலே நமக்கு வந்து அந்த ஹெர்பும் நம்மகிட்ட இல்லாமல் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இவ்வளவு நேரம் அதை ஆவாகனம் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ மந்திரங்கள் ஜெபிச்சு இவ்வளோ நேரம் நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க 3 மணிலேருந்து. ஸோ அத்தனையும் வந்து வீணாக போய்விடும். அதனால கண்டிப்பான முறையிலே அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே நான் சொன்ன விஷயத்தை செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் சிகப்பு துணியில் முடித்து பணப்பெட்டியில் வைத்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து ஒவ்வொரு முறை இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரியான ஒரு முறையாகவோ அல்லது செவ்வாய்க்கிழமை கடன் நிறைய இருக்குது, எனக்கு கிரெடிட் கார்டு கடன் இருக்குது, இப்போ பர்சனல் லோன் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களாம் அதை அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது பணத்தை வந்து செவ்வாய்க்கிழமை அவங்களோட அந்த செவ்வாய் ஹோரையில் வந்து வைப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை வந்து இந்த ஒரு ஹெர்போட சேர்த்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடலாம். அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டோம். அந்த ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் எவ்வளோ வாரம், ஒரு 10 வாரம் அப்படி நீங்கள் வந்து 100 ரூபா தான் எடுத்து வைக்க முடியுதுன்னாலும் கூட பரவாயில்ல. அல்லது அந்த 10 வாரத்துக்கும் வந்து 10,000 எடுத்து வைக்க முடிந்தாலும் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கும் பொழுதும் அதற்குண்டான ஒரு பல்கி பெருகக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனால் இந்த ஒரு ஹெர்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் மெயினாக இப்போ அடுத்த இந்த பஞ்சமி ஹோமத்தை பற்றி சொல்லிவிட்டேன். இந்த பஞ்சமி ஹோமத்தை பற்றி சொல்லும்பொழுது இன்னொரு விஷயமும் அந்த ஒரு நாளிலே கரெக்டாக அந்த 3 மணிக்கே வந்து இப்போ எப்படி எல்லாரும் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ, ஒரு 100 நபர்கள் 200 நபர்கள் நீங்கள் வந்தாலும் உங்களுடைய முழு மனமுமே இங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த முழு மனதாக நீங்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லவங்களும் நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி டைமுக்கு வரவங்களுக்கு அவர்கள் வந்து நீங்கள் ஒரு 6 to 7 பஞ்சமிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலேயோ இல்லை அந்த அதுக்குள்ளேயோ இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோம்னா பேப்பரில் கஷ்டத்தை எழுதி கொண்டு வாருங்கள் கொஞ்சம் மஞ்சளை வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 4 வரியில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எழுதி கொண்டு வந்திருந்தாங்க. அவர்களுக்காக ஒரு பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் செய்தோம். இங்கே நம்ம அந்த மாதிரியான பூஜையும் செஞ்சு அதை வீட்டில் போய் எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக செஞ்சோம். நிறைய பேர் அதை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ நாம் செய்ய போகிறது, அதாவது இந்த வரக்கூடிய பஞ்சமி வந்து லலிதா பஞ்சமி என்று சொல்லுவார்கள். இப்போ அவர் வாத்தியார் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, இப்போ வந்து அம்பாள் வந்து சின்ன குழந்தையான ரூபமாக வந்தார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் அந்த லலிதாம்பிகையாக உருவெடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த 5வது பஞ்சமி அப்படின்றது. இந்த லலிதையுடைய ஒரு பலன் என்னன்னு பார்த்தோம்னா, இதை நார்த் இந்தியன்ஸ் நிறைய ஈஸியாக பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த லலிதையுடைய நாள் பொறுத்த வரைக்கும் இந்த நவராத்திரி நாளிலே அவங்க அந்த செல்வ ரீதியாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நாளில் வந்து அதை செய்வாங்க. அதற்கேற்ற பூஜைகள், லக்ஷ்மி பூஜை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே
இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியில் செய்வாங்க. ஏன்னா அந்த லலிதா பஞ்சமிங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ அந்த கரெக்டாக அந்த நாளில் வந்து இந்த லலிதைக்கு, அதாவது பாலா திரிபுர சுந்தரி, இப்போ இங்கே 3 பேர் நம்ம வந்து சுவாசினி பூஜை, ஒரு பாலா திரிபுர சுந்தரி, ஒரு வடுக பைரவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்திருந்தது இல்லையா? அது மாதிரியான அந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு அந்த நாளிலே பூஜையும் வாராய்க்கும் நடந்து இவங்க 2 பேருக்குமே ஹோமமும் நடக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இது ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு இந்த டைம்ல ஃபுல்லா நீங்க வந்து கேட்டுக்கிட்டு அந்த ஒரு மந்திரத்தை உள்வாங்கிக் கொண்டு அதே ஒரு எண்ணங்களுடனே உங்களுடைய வாழ்க்கை பாதையை நடத்தினீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நாள்ல உங்களுக்கு, அதாவது நீங்களும் சரி, வேற யாராவது உங்களுடைய தங்கச்சி, அக்கா யாராவது இருந்தாலும், இல்ல சகோதரர்கள் யாராவது இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க நேர்ல அவங்களே வரணும். கைப்பட அவர்களுடைய அந்த விஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுடைய ஆசைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த ஆசைகள் என்னவோ அந்த ஆசையை 4 வரி, அவ்வளவுதான். போன தடவை நான் இதை சொன்னதுக்கு அப்புறமும் சரி, கொஞ்சம் மஞ்சள் வச்சு கொடுங்கன்னு சொன்னது, மஞ்சள் கட்டையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கையில பிடிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. உள்ள போய் அது செய்யறதுக்கே நமக்கு கஷ்டமா இருந்தது. அதாவது நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்காக நம்ம வந்து பூஜை எடுத்து செய்யறோம் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு வந்து அவர்களுக்கு சரியாக வேண்டும் என்ற எண்ணத்தோட தான் செய்யறோம். அதுல நம்மளை சிரமப்படுத்தக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு வந்து இது ஒருத்தருக்கே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சரியாகி விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறைய கட்டையா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கட்டையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அந்த கட்டையெல்லாம் மூடி அதை எடுத்து கொண்டு வரதுக்கே கஷ்டமா இருந்தது. அடுத்த தடவை வந்து அந்த மாதிரி அவங்களுடைய, ஏன்னா இது வந்து கஷ்டத்தை எழுதுறதுக்கு அந்த மாதிரி வந்தது. ஆசையை எழுத சொன்னோம்னா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் இதை சொல்றேன். ஸோ அந்த மாதிரியாக எழுதாமல் ஒரு 4-5 வரிக்கு மிகாமல் அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் எழுதி பேப்பர்ல ஒரு கவர்ல போட்டு, கவர் மேல உங்களுடைய பெயர், உங்களுடைய போன் நம்பர் அது மட்டும் எழுதிட்டு இங்க வந்துட்டீங்கன்னா போறோம். கரெக்டா அந்த நேரத்துக்குள் கொடுக்கவர்களுக்கு, அதாவது மனோகாமியார்த்த பூஜை என்று சொல்லுவோம். மனோகாமியார்த்த, அதாவது மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அந்த ஹோமம் முடிந்தவுடன் அந்த ஒரு பூஜையை ஒன்று செய்வோம். அந்த பூஜையிலையும் நீங்க வந்து கண்டிப்பா யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான பலனை தர வல்லது அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே தவிர, மெயின் விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இங்க வாராய்க்கும் அந்த பாலா திரிபுர சுந்தரிக்கும் செய்யக்கூடிய ஒரு ஹோமம் தான். அதை மீறி வேற எந்த ஒரு விஷயமும் நடந்து விடாது. எல்லாமே நம்ம அம்பாள்கிட்ட தான் போய் கடைசியா நிக்கிறோம். அந்த பூஜை செய்யும்பொழுது நம்ம அம்பாள்கிட்ட தான் போய் நிக்கிறோம். அதனால சில பேர் வந்து அவங்களுக்கு அவங்களோட வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறது மனித மனம் வந்து எப்பொழுதுமே தேடி கொண்டிருக்கும். அது மாதிரி நம்ம வந்து பேப்பரில் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட டோக்கன் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு கரெக்டாக 6 மணிக்கு தானே கேட்பாங்க, அப்போ வந்து கொடுத்தா போகிறோம், இல்லை 5:30 மணிக்கு வந்து கொடுத்தா போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு அதனால் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்றது எனக்கு அது சொல்ல தெரியல. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையுமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அது மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. உங்களை போல வந்து ஒரு 200-250 பேர் வந்து ஸ்ட்ராங்காக இதை ஃபுல்லாகவும் பார்க்கணும் அப்படின்னு நினைத்து ரொம்ப டெடிகேஷனோட உட்காந்து முழுமையாக கேட்டுக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் அப்படி செஞ்சீங்கன்னா பலன் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரியாகலை, நான் கடவுளை நம்பினேன் எனக்கு கைவிட்டார் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்களே தான் கைவிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கடவுளை ஏமாத்துற மாதிரியான நினச்சிட்டு நாம் வந்து நம்மளே தான் ஏமாற்றிக்கிறோம். ஸோ அதனால் அடுத்த ஒரு பஞ்சமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திங்கட்கிழமை நடைபெறவிருக்கிறது. மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினமாக இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் அதை எவ்வளவு சுருக்க முடியும்னு இன்னும் ஒரு 4-5 நாள் டைம் இருக்குது. ஏதாவது ரூமில் கதவை சாத்திட்டு யோசிச்சுட்டு க்ளீனாக வந்து ஒரு 4 வரிக்கு மிகாமல் அதை வந்து எழுதிடுங்க. அது மாதிரி எழுதி நீங்கள் பேப்பரில் போட்டு கொண்டு வாங்க. அதில் எதுவும் மஞ்சள்லாம் வைக்க வேண்டாம்.